ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th சோஷியல் சயின்ஸ் ஆஃப்லே எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம வந்து 10th சோஷியல் சயின்ஸ்க்கு ஃபுல் போர்ஷன் தான் ரெடி ஆகிறோம் இல்லையா? ஸோ அதனால் இதில் எப்படி வந்து நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், 8 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் இந்த நோட்ஸோட இமேஜை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். இதுவரையும் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ், ஜியாகிரஃபியில் இம்பார்ட்டன்ஸ், சிவிக்ஸில் இம்பார்ட்டன்ஸ், எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைனில் என்னென்ன ஈவெண்ட்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, இது எல்லாமே விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி மேப்பில் வந்து ஜியாகிரஃபியில் இந்தியாவில் இருந்து என்னென்ன பிளேசஸ்லாம் உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன், நீங்கள் வந்து ஒவ்வொரு இயருக்கும் எப்படி ஈஸியாக வந்து டைம் லைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து மேப்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் இமேஜஸாக ஷேர் பண்ணிடுவேன். ஸோ வேணுன்றவங்க இமிடியேட்டாக வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸும் 8 மார்க் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான நோட்ஸுமே என் கையில் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் தான் நான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன் அடிக்கடி. தயவு செஞ்சு பார்க்குற ஒவ்வொரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கல்வி விஜி சேனல் எந்த அளவுக்கு வேகமாக வளருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேகமான நோட்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும் உடனுக்குடனே. எல்லா சப்ஜெக்ட்டுமே மேக்ஸ் முதற்கொண்டு, சயின்ஸ் முதற்கொண்டு, சோஷியல் முதற்கொண்டு, சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்தியாவில் வேர்ல்டு மேப்பில் இந்தியாவில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். வேர்ல்டு மேப்லேயுமே வந்து உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் இந்தியா மேப்பில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே இன்னும் விளக்கமாக பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் வந்து இது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் இதில் இருக்க கொஷின்ஸில் எதெல்லாம் தெரியாதோ அதை வந்து நீங்கள் இம்மிடியட்டாக படிக்க பாருங்கள். கண்டிப்பாக வெரி வெரி யூஸ்ஃபுல். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாலும் சரி, இல்லை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் இந்த வீடியோவுக்கான ஃபோட்டோ இமேஜஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். வேணுன்றவங்க இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? லிங்க் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹிஸ்ட்ரியில் வந்து 30 கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஜியாகிரஃபியில் பாருங்கள், எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பர்ஸ்ட் ஆஃப் மான்ஸ் 7th கொஷின், 15 கொஷின் நார்மல் லேப்ஸ் ரேட்டு, 9th டிஃபைன் சாயில், டிஃபைன் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் கேஸ் எல்லாமே வந்து ஆஃபிலே எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸும், ரிவிஷன் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸும், பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு சோஷியலில் ஃபுல் போர்ஷனுக்கு நீங்கள் தயாராகணும்னா இந்த ஒரு வீடியோ போதும். கண்டிப்பாக எல்லாருமே சென்டம் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் 1 மார்க்ஸ் பக்காவாக ரெடி ஆகிடணும், சரிங்களா? புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் பார்த்தாவே போதும். சிவிக்ஸில் பாருங்கள், வாட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் எ ரிட் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் அ நேஷனல் எமர்ஜென்சி, அடுத்தது 11th ஒன் மணி பில், அடுத்து ஃபாரின் பாலிசி, அடுத்து மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் பிரிக்ஸ், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டு, ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். சரி, ஜியாகிரஃபியில் பார்த்தோம் 31 கொஷின். அடுத்தது சிவிக்ஸில் பாருங்கள், சிவிக்ஸில் மொத்தம் வந்து உங்களுக்கு 21 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட், பெர் கேபிட்டா இன்கம் இம்பார்ட்டன்ட், குளோபலைசேஷன் இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஃபைன் டேக்ஸு, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஃபேர் ட்ரேடு, என்டர்பிரனரும் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை என்டர்பிரனர், வாட் இஸ் என்டர்பிரனர்ஷிப், அதுவுமே கேட்பாங்க. 2 பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ 22 கொஷின்ஸ் இருக்குது. சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்க பாருங்கள். அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். இதில் வந்து எது வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ்க்கான கலெக்ஷன். ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்க பாருங்கள், ஓகே?
அது இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒன்லி 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த 15 கொஸ்டின்ஸுமே ரெடி ஆக பாருங்கள். ஜாகிரஃபியில் வெறும் 12 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் புக் ஃபுல்லாக உட்காந்து மாங்குன்னு படிச்சுட்டு எனக்கு வந்து சென்டம் வரல, நான் 70 தான் எடுத்தேன், 80 தான் எடுத்தேன் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இதில் இருக்க கொஷின்ஸோ எதெல்லாம் தெரியலையோ அதை இமீடியட்டாக படிக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபர்லியில் எல்லாருமே சென்டம் எடுக்கலாம். ஆனால் 1 மார்க்ஸு மேப் எல்லாம் நீங்கள் இன்னும் பக்காவாக பார்த்துருக்கணும். சரிங்களா? சிவிக்ஸில் 11 கொஷின்ஸ் இருக்குது. இதுவுமே ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் டோட்டலாக ஒரு 9 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு இதோட ஃபோட்டோ காப்பீஸ் ஷேர் பண்ணிவிடுவேன். என்னால் பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியாது. டைம்லைன் பார்த்தீங்கன்னா 1900லேருந்து 1920 வரையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த இயர், ஓகே, அந்த ஈவெண்ட்ஸ்லாம் என்னன்றதை கூட நோட் பண்ணிக்கோங்க. இதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1020லேருந்து 40க்கான ஈவெண்ட்ஸு, அதுக்கு அடுத்தது 30லேருந்து 50க்கான ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த இது கேட்டாலும் அதில் வந்து அட்லீஸ்ட் இப்போ 30லேருந்து 50 அப்படின்னா அதில் ஒரு 5 ஈவெண்ட்ஸ் நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அதே மாதிரி 20லேருந்து 40னா இதில் ஒரு 5, அதே மாதிரி 10லேருந்து 20னாலும் இதில் ஒரு 900லேருந்து 920னாலும் அதில் ஒரு 5 ஈவெண்ட்ஸ். இப்படி நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்டாலும், பப்ளிக்கில் இருக்கட்டும், ஆஃபலியாக இருக்கட்டும், ரிவிஷனாக இருக்கட்டும், எப்படி கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வந்து உங்களுக்கு மேப்பில் வந்து கொஸ்டின் நம்பர் 44ல் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்க எல்லா பிளேசஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரம்மபுத்திரா, தப்தி, சில்கா லேக், சத்புரா ரேஞ்சு, காஃபி க்ரோயிங் ஏரியா எல்லாமே நான் ரீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நமக்கு வந்து வீடியோ பார்க்குறது கூட உங்களுக்கு நேரம் கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் இதுக்கப்புறம். ஸோ அதனால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனாக்கா வாட்ஸ்அப் சேனலில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? 1900லேருந்து 920 வரையும் பாருங்கள். ஸ்கேல் எப்படி 1 யூனிட்னு எழுதி 10 இயர்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி டைம்லைன் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து டைம்லைன் 2 பாருங்க. 920 1920லேருந்து 1940 வரையும் இருக்கு இல்லையா? இது எப்படி கொடுத்துருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா டைம்லைன் 3ல 1930லேருந்து 950 வரையும் யூனிட், ஒரு யூனிட்க்கு வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ன, எப்படி மார்க் பண்ணுன்றது இதேமாரி பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டைம்லைனில் மார்க் எடுத்துடலாம். ஹிஸ்ட்ரியோட மேப் பாருங்கள், கரெக்டாக பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் கூட உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. இங்கே எப்படி அந்த ரெட் கலரில் பாயிண்ட் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களும் கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட்டை வைக்கணும். கிராஃபை பொறுத்த வரையும், கிராஃப்ன்ற மேப்பை பொறுத்த வரையும் இப்போ இந்த மாதிரி லக்னோன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஸ்ட்ரெயிட் லைனாகவும் அது எந்த இடத்துல டச் ஆகுது பார்டரில் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் ஹாரிசன்டல் லைன்லேயும் வந்து பார்டரில் எந்த சைட் டச் ஆகும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேப்பை பொறுத்தவரையும் பக்காவாக கிளியராக அழகாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். காஷ்மீர், லாகூர், கேடா, பர்தோலி, பாம்பே, சிட்டாகாங், சத்தாரா எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்கக்கூடியது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஜியாகிரஃபி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் நான் ரீட் பண்ணிகிட்டே போனால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து ஜியாகிரஃபிலேயே வந்து உங்களுக்கு ஈஸ்டர்ன் காட்ஸு, கல்ஃப் ஆஃப் கட்ச் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்களா. பிளாக் சாயில் எந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது பிளாக் சாயில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டு, மால்வா பிளாட்டியூ, ஜூட் கல்டிவேஷன் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸு, அலுவியல் சாயில், நீலகிரி, தொட்டபெட்டா, இடுக்கி, கன்னியாகுமரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாராவது சோஷியலில் ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஸ் ஆகிறது இல்லை, அழகாக 70லேருந்து 80% தாராளமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 42ல் வேர்ல்டு மேப்பில் கேட்கக்கூடியது பாருங்கள். இங்கிலாந்து, ஜப்பான், அமெரிக்கா, மொராக்கோ, இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பசிபிக் ஓஷன், பிரான்ஸ், அடுத்து போஸ்னியா, ரஷ்யா, மாஸ்கோ, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துர்க்கி, ஹிரோஷிமா, ருமானியா, பிரேசில், பெல்ஜியம், மெக்சிகோ, கியூபா, இட்டாலி, கனடா, நாகசாகி, போலாந்து, ஜெர்மனி, பல்கேரியா, செர்பியா, கிரீஸ், ஹவாய் ஐலாண்ட் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ்க்கான
ஃபோட்டோ இமேஜஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.